ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையும் சிகப்பு தண்டு கீரையும் மட்டும்தான். அது நார்மல் சமையல் மாதிரி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடையில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. உங்களால் நீங்கள் வீட்டு தோட்டத்தில்னு வச்சிங்கன்னா மட்டும்தான் இதை பறித்து ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளார நான் இப்போ பறித்த உடனே நேராக போய் சமைக்க தான் போகிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோடைய டேஸ்ட்டு தெரியும். டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கடையில் வாங்கிட்டு வர கீரைக்கும் இதுக்கும் நிச்சயமாக தெரியும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து 90 நாள், அதாவது 90 days துவரம்பருப்போட சேர்த்தோ இல்லை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பகல்லையே வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ண போகிறேன். இதோ இன்றைக்கான அறுவடை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கைப்பிடி சாப்பிடலான்னு. அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சின்ன அப்டேட்டு, வாதநாராயணக்கீரை அதாவது வாதாமடக்கி கீரை இதோட முருங்கைக்கீரையோட சேர்த்து சாப்பிடணுங்கிற ஒரு பதிவு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த பதிவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ கட்டிங்ஸ் அவைலபிள். யார் யாருக்கு வேணுமோ அவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு வாங்கிக்கோங்க. வாதநாராயணக்கீரையோட பெனிஃபிட்ஸ் நான் போட்டிருக்கேன். நாராயணக்கீரையை முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடணுங்கிற பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதுக்கு டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த கசப்பு உங்களுக்கு உடம்புல ஏறாமல் இருக்கும். ஒரு கை ஃபுல்லாக, அதாவது சிகப்பு கீரை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அயன் கண்டென்ட், விட்டமின் ஏ எல்லாமே சேர்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கீரை, அதாவது க்ரீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.